ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம வீட்டில் 7 monthஸில் ஒரு குட்டி பேபி இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்கள வச்சுட்டு எப்படி வீட்டு வேலைகளெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஒரு நாளில் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பேபிக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் செய்கிறது தான். அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, அவங்க முழிச்சிட்ருக்கிற டைமில் என்கேஜாக வச்சுக்கிறதுன்னு இந்த மாதிரியே ஒரு டே ஃபுல்லாக போகும். குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நாளாக ராகி கூழ் கொடுத்துட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக்கில் 6 months கம்ப்ளீட் ஆனப்போ ஃப்ளூ வேக்சின் போட போனப்போ டாக்டர் வந்து நீங்கள் 2 வேளை 2 மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மார்னிங் ஒரு மீல் எக்ஸ்ட்ரா ஆப்பிளும் கேரட்டும் வந்து பாயில் பண்ணி தனித்தனியாக தான் 4 days கேப்பில் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரெண்டுமே வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். 7th month கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் 3 மீல்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ராகி ஊற வச்சு அதை அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்து அதை வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஒர்க்குமே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சி ஹாப்பியாக பண்ணணுன்னா அதில் இருக்க டயர்டே தெரியாது. முக்கியமாக ஒரு டே பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஹாப்பியாக முடிகிறதுக்கும் பார்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் க்ளீனாகவும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் வந்து கொஞ்சம் கிளியராகவும் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து ஹாப்பியாக நம்ம கொண்டு போகலாம். சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா எந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். இப்போல்லாம் அதிகமாக வெளியில் போகவே முடியறதில்ல. அதனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன பொருள் கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பழகிட்டோம். எவ்வளோ திங்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணாலும் என்னவோ ஃபஸ்ட் டைம் வர மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம வந்து பிரிப்போம் பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு தான் போய் எல்லா கொரியரும் வாங்கிட்டு வருவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சாதாரண பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷு தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினது ஒன்று வந்தது ஒன்றா இருக்குது. இதில் வேறு அமேசான் கிஃப்ட் கார்டு வேறு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. இதை வாங்குறதுக்கு ரிவ்யூ எல்லாம் பார்த்து கம்மி ப்ரைஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி வாங்கினேன். பட் ஃபைனலி வந்து நல்லாவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அவன் தூங்கினதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு லைட்டாக இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணினேன். என்ன தான் இதெல்லாம் எடுத்து வச்சாலும் திரும்ப பார்த்திங்கன்னா அவன் வரும்போது நம்ம திரும்ப எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ குட்டி பையன் பார்த்திங்கன்னா நல்லா தவழ்கிறாங்க, எந்திரிச்சு உட்காடுறாங்க. சம்டைம்ஸ் வந்து பேலன்ஸ் இல்லாமல் டப்புன்னு கீழே விழுவாங்க. அந்த டைமில் இது அடிப்படாமல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்கணும், டெய்லியும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அவன் அதில் வந்து உச்சா போய் வச்சுருவான். அதுக்கப்புறம் நம்ம கூழ் ஊட்டும் போது பார்த்திங்கன்னா அதெல்லாமே அதில் சிந்தி வச்சுருவான். அதனால் இதை டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை வெளியில் கொண்டு போய் டெய்லியும் கழுவி வைக்கிறது பாசிபிளாக தெரியல. ட்ரை ஆகிறக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இதை டெய்லியும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணினா சீக்கிரம் பிஞ்சு போயிடுமோன்னு பயமாயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். திரும்ப வந்து ஒரு 1 மணி நேரத்தில் வந்து களையிற விஷயத்துக்காக ஏன் அடிக்கடி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்றைக்கு நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கோமோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க. அப்போ நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். என்னவோ நம்ம வீடே இப்படி தான் வச்சுருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்படி தான் நடக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டைமில் யாருமே வரமாட்டாங்க. என்றைக்கு நம்ம ரொம்ப லேசியாக இருக்கோம், வீடெல்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னா கரெக்டாக வருவாங்க பாருங்கள். அதனால் கஷ்டமாக இருந்தாலும் கையோடு செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக குப்பை இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் பயங்கரமாக டஸ்ட் இருக்குங்க. நீங்கள் கடைசியில் கூட்டி எடுத்து பார்த்தா அவ்வளோ டஸ்ட் இருக்கும். காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்த்தா ஈவினிங்கும் அதே மாதிரி தான் டஸ்ட் இருக்கும். நம்மளோட வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லியும் இதே மாதிரி வேலைகள் செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.